ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் நம்ம இப்போ ஊராட்சி கோட்டை மலைக்கு வந்திருக்கோம். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி கோட்டை என்கிற வேதகிரி மலைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போய் தரிசனம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளை வரவேற்கிற விதமாக முருகரோட பார்க்கணும் மயில் நிற்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே இறங்குது, கீழே இறங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படையேறி ஒரு கால்வாசி மலைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை, அமாவாசை தான். தீபாவளி முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒன்றும் கூட்டம் இல்லை. முன்னாடி ஒரு 10 பேர் போயிட்டு இருந்தாங்க, பின்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ விஜயில் நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாதி மலையை கிராஸ் பண்ணிட்டோம். ட்ரக்கிங் பயங்கரமாக இருக்குது, மழை துளியும் வந்துட்டு இருக்குது. பச்சை பச்சை சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னாடி பாருங்க, இப்படியே இந்த காவிரி ஆறு, ஒரு புலிப்பட்டி பேரேஜ் எல்லாமே இருக்கு. சாரல்மலை வர ஆரம்பிச்சு இதுக்கு மேலே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் காவிரி ஆறுக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய செக் டேம் புளியம்பட்டி பேரேஜ். அப்படி ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். காவிரி டேம் நிறைஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி இந்த வருஷத்தில் 7வது முறையாக காவிரி டேம் நிறைஞ்சிருக்கு. இந்த மேட்டூர் டேம் நிறைஞ்சிருக்கு. காவிரியில் ஃபுல்லாக தண்ணி ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. 20 கரண்டி தண்ணி வந்துட்டு இருக்குது. வர்ற தண்ணி அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது பவானி ஊராட்சி கோட்டை மலை வேதகிரீஸ்வரர் மலையில் இருக்கோம். பாதி மலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுயம்பீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. வாங்க போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி மேலே போகலாம். முக்கால்வாசி மலைக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உட்காரக்கூடிய இடம் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட சிம்பிள் வச்சுருக்காங்க. நாமம், சங்கு சக்கரம், அப்புறம் பார்த்திங்கன்னா சங்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரோட டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுனா இங்கே திட்டு கட்டியிருக்காங்க, உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம வியூ ரசிச்சுக்கலாம். காவிரி ஆறு, பவானி ஊர், குமராபாளையம். இந்த கல்பதியெலாம் தாண்டி இப்போ படிக்கிட்டு கொண்டங்க கோயில் நம்ம ரீச் பண்ண போகிறோம். அப்படியே லிஸ்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே ஊர் தெரியுது பாருங்கள், காவேரி ரிவர். நம்ம பவானிக்கும் குமரபாளையத்துக்கு இருக்கக்கூடிய 3 பாலம் தெரியுது. கேமராவில் சரியாக தெரியுதான்னு தெரியல. இங்கே வியூ பார்க்க சூப்பராக தெரியுது. அப்படியே பாருங்கள், ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேதகிரி மலை ஏறி ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸில் இருக்கோம். அப்படி வியூ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே மலை ஏறும்போது டைம் பார்த்தீங்கன்னா 9:45. இப்போ மலையை ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10:30ங்க. ஒரு 45 நிமிஷம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறணும் வீடியோ எடுத்துக்கிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் இருக்குது. ஸ்பீடாக ஏறணும்னா ஒரு 15 நிமிஷம் to 30 நிமிஷத்துக்குள்ளே ஏறிடலாம். ஹாய் ஃபேஸ், நாம இப்போ ஊராட்சி கோட்டை மலைக்கு வந்திருக்கோம். வாங்க போகலாம்.
அப்படியே பவானி குமரபலி ஊரோட அழகா பாருங்க மக்களே, செம்மையா இருக்குது. ஊராட்சி கோட்டை மலை மேலே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சன்னதியும் ராமானுஜர் சன்னதியும் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா மங்கி இருக்கு. கமுத்திருப்பேக்கோ இது மலைக்கு போகிற இதான் கோயிலுங்க. ஊராட்சி கோட்டை வேதகிரி மலை. மேலே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் இருக்கார், கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஈஸ்வர தரிசனம் பண்ண போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவானி அம்மன் சொல்லக்கூடிய வேதநாயகி அம்மன் தான் ஃபஸ்ட்டு சந்நிதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வனை சம்பந்தமாக இருக்கக்கூடிய கல்யாண சுப்பிரமணியோடைய சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலையோட பேர் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர், அவரோட சன்னதி இருக்குங்க. இந்த 3 சன்னதியும் பார்த்துட்டோம்னா அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே காலபைரவருடைய சன்னதி இருக்குது. ஸ்ரீ காலபைரவர் அவரை தரிசனம் பண்ணோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்காங்க. சனீஸ்வரர், கேது, குரு, புதன், சுக்கிரன், சூரியன். சென்ட்ரல் இருக்கிறது தான் சூரியன். அப்புறம் அப்படியே வந்தோம்னா சந்திரன், அங்காரகன், ராகு பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில், இந்த நம்ம விநாயகர் கோயிலோட கோபுரம் அப்படியே வியூ. கோயிலோட இடது பக்கம் ஸ்ரீ கன்னிமூல கணபதி விநாயகர் கோயில் இருக்கு. இங்க இருக்கக்கூடியதான் பெருமாள் கோயிலுங்க. கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு அருளிய கீதாசாரம். இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா வால்மீகியும் வியாசரும் போற்றிய சத்தியம். இது வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் எழுதின வியாச பகவானுடைய வார்த்தைகள். வேதகிரி மலை தரிசனம் சிறப்பாக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேத நாராயண சுவாமி, அப்புறம் ஸ்ரீ வேத வியாச பகவான் 2 பேரோட சன்னதி இங்கே இருக்குது. அப்படி வாங்க நம்ம இந்த கோயில் சுற்றி பார்த்துட்டு போகலாம். ராமானுஜர் பார்த்தீங்கன்னா அடுத்தது கிருஷ்ணரோட அவதாரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மச்ச அவதாரம், அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஸ்ரீ கூர்ம அவதாரம், அடுத்தது ஸ்ரீ வாராக அவதாரம், 4ஆவதாக இருக்கக்கூடியது ஸ்ரீ நரசிம்ம அவதாரம், 5ஆவது இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாமன அவதாரம், 6ஆவதாக இருக்கக்கூடியது ஸ்ரீ பரசுராம அவதாரம், 7ஆவது இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம அவதாரம், 8ஆவது இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பலராம அவதாரம், 9ஆவது இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம், 10ஆவது இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கல்கி அவதாரம். நம்முடைய விஷ்ணு பகவானுடைய 10 அவதாரங்களும் இந்த கோயிலில் சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவானி ஊராட்சி கோட்டை மலைக்கு வேதகிரி தரிசனம் பண்ணியாச்சுங்க. கோயில் சிறப்பாக சூப்பராக இருந்தது, பார்த்துருப்பீங்க. பெரிய ஒன்றும் கூட்டமே இல்லைங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அடுத்த நாளுங்க, அதனால் பெரிய அளவு கூட்டம் இல்லை. உள்ளே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூம்ஸும் யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயில் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். எல்லா கோயிலும் சுற்றி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம தீபாவளி முன்னிட்டு இந்த பவானி வேதகிரி மலைக்கு வந்துருந்தோம். நல்லா சிறப்பாக இருந்துச்சு தரிசனம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் ட்ராவல்.